இன்றைக்கு நடைபெறுகிற இந்த மாபெரும் விழாவினுடைய நாயகர் கலைஞர் அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் புரட்சிகரமான வாழ்த்துக்களை சொல்லி என் உரையை தொடங்குகிறேன். விழாவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் சகோதரர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களே, இந்த விழாவில் கலைஞரை போற்றியும் வாழ்த்தியும் உரையாற்ற வந்திருக்கிற ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தலைவர், பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய நண்பர் நிதிஷ்குமார் அவர்களே, காஷ்மீர் மாநிலம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிற இந்த நிலையிலும் கலைஞரை வாழ்த்த வேண்டும் என்பதற்காக காஷ்மீரிலிருந்து சென்னை வந்திருக்கிற தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நண்பர் ஓமர் அப்துல்லா அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய இனிய தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருமை தோழர் சுதாகர் ரெட்டி அவர்களே, இந்திய நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவர் மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய மஜித் மமன் அவர்களே, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற மாநிலங்களவையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் டெரிக் ஒப்ரைன் அவர்களே, முஸ்லிம் லீக் அமைப்பினுடைய தலைவர் மரியாதைக்குரிய காதர் மொய்தீன் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற தலைவர் பெருமக்களே, பெரும் திரளாக குழுமியிருக்கிற பெரியோர்களே, நண்பர்களே, தோழர்களே, வணக்கத்துக்குரிய தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் நான் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞரை பற்றி பேச வேண்டுமானால் பேசிக்கொண்டே இருக்கலாம். வரலாற்றில் அற்புதமான பண்புகளை கொண்ட சில தலைவர்களை அற்புதமாகத்தான் நாம் எதிர்கொள்ளுகிறோம். அப்படிப்பட்ட அற்புதமான பண்புகளை கொண்ட தலைவர்களில் ஒருவராக நாம் கலைஞரை பார்க்க வேண்டும். கலைஞருடைய தமிழ் எழுத்துக்கள், தமிழ் பேச்சுகளை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டும் என்பதில்லை. பள்ளி மாணவனாக இருந்த பொழுது, கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது கலைஞருடைய எழுத்துக்களை வாசித்தவன் நான், கலைஞருடைய பேச்சுக்களை கேட்டவன் நான். கலைஞருடைய தமிழ், கலைஞருடைய பேச்சாற்றல், எழுத்தாற்றலால் பாதிக்கப்பட்ட ஒரு தலைமுறையை சார்ந்தவன் நான் என்ற முறையில் நான் பெருமையோடு சொல்ல முடியும். கலைஞர் தமிழ்நாட்டின் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய வரலாற்றில் பன்முக ஆளுமையை கொண்ட ஒரு மாபெரும் தலைவர். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி கலைஞர் என்பதை நாம் பெருமையோடு நினைவு கூற வேண்டும். இன்றைக்கு கலைஞர் இந்த மேடையிலே இருப்பாரானால் கலைஞர் எதை பற்றியெல்லாம் பேசுவார் என்று நான் யோசித்தது உண்டு. இன்றைக்கு இந்திய நாடு பல சவால்களை எதிர்கொண்டிருக்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமை என்று பேசிய ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கு வேற்றுமைகளை ஏற்றுக்கொண்டு, வேற்றுமைகளை பாராட்டுகிற டைவர்சிட்டியை ஏற்றுக்கொண்டு, இந்தியாவின் டைவர்சிட்டியை போற்றுகிற, பாராட்டுகிற
தேவை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவை இன்றைக்கு ஒரு ஒற்றை பரிமாண நாடாக மாற்ற வேண்டும் என்று ஒரு நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அரசியல் இந்தியாவை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. இந்திய நாடு என்று வருகிற பொழுது கூட்டாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு பாராளுமன்ற ஜனநாயக நாடு. கலைஞர் அவருடைய எழுச்சி மிகுந்த காலத்தில் எல்லாம் தொடர்ந்து பேசியிருக்கிறார். மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி. ஆனால் இன்றைக்கு இந்த கூட்டாட்சி நெறிமுறைகளை எல்லாம் இன்றைக்கு காலில் போட்டு மிதிக்கக்கூடிய அச்சுறுத்தல் அகில இந்திய அளவில் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கலைஞர் இந்த மேடையிலே இருப்பாரானால், கலைஞர் இன்றைக்கு இந்தியாவின் கூட்டாட்சி நெறிமுறைகள் காப்பாற்றப்பட வேண்டும், இந்தியாவின் மாநிலங்களின் அதிகாரங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று குரல் கொடுக்கிற முதல் தமிழனாக களத்திலே நிற்கக்கூடிய ஆற்றல், போர்க்குணம் கலைஞருக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு கூட இன்றைக்கு மதவெறி அரசியல் இந்தியாவை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. பல மதங்கள் இருக்கிற நாடு நம்முடைய நாடு, பல மொழிகள் பேசப்படுகிற நாடு நம்முடைய நாடு, பல்வேறு இனங்கள், தேசிய இனங்களை கொண்ட நாடு நம்முடைய நாடு, பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட நாடு நம்முடைய நாடு. ஆனால் இந்த நாட்டில் மதவெறி அரசியலை மக்களின் மீது திணித்து இந்தியாவையே இன்றைக்கு சீர்குலைக்கிற ஒரு மதவெறி பாசிஸ்ட் அரசியல் இந்தியாவை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. கலைஞர் இன்றைக்கு மேடையிலே இருப்பாரானால், கலைஞர் இந்த மேடையிலே இன்றைக்கு இருப்பாரானால், கலைஞரனுடைய குரல் இந்த மதவெறி அரசியலுக்கு எதிரான குரலாக, மதச்சார்பற்ற ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான குரலாக ஒலிக்கும் என்று நான் திடமாக நம்புகிறேன். தமிழ்நாட்டிலே வாழுகிற நமக்கெல்லாம் நன்கு தெரியும். தமிழ்நாட்டிலே வாழுகிற நமக்கெல்லாம் சேது சமுத்திர திட்டம் என்று வந்த பொழுது சிலர் சொன்னார்கள், இது சேது அல்ல, சேது சமுத்திரம் அல்ல, சேது கால்வாய் அல்ல, இது ராமன் கட்டிய பாலம் என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு தமிழனுக்கு ஒரு ஆவேசம் பிறந்தது. ஒரு தமிழனுடைய உள்ளத்திலே கனல் கொண்டிருந்த கோப ஆவேசம், கோப கனல் அன்றைக்கு பொறியாக தெரித்தது. அது கலைஞருடைய குரல். ராமன் என்ன அன்றைய தொழில்நுட்ப கலைஞனா பாலம் கட்டுவதற்கு என்று கேட்கிற ஒரு தைரியம் அன்றைக்கு கலைஞருக்கு இருந்தது. நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், இன்றைக்கு நம்பிக்கை என்கிற பெயரால் மதவெறி அரசியலை, பாசிஸ்ட் அரசியலை மக்கள் தலையில் சுமத்துவதற்கு, இந்தியாவின் மீது சுமத்துவதற்கு சில பிற்போக்கு சக்திகள், மதவெறி சக்திகள் முயற்சிக்கிறார்கள். எனவேதான் கலைஞருடைய உள்ளம், அவர் என்னதான் வயதானாலும் சமூக கொடுமைகளை எதிர்த்து, சமூக நீதிக்காக, சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக, சமத்துவதற்காக அவருடைய உள்ளத்திலே ஒரு கோப கனல், நீருபூட்ட நெருப்பாக இருந்தது. அந்த கனல் இன்றைக்கும் அவரிடம் ஓயவில்லை என்று நான் திடமாக நம்புகிறேன். அன்றைக்கு கலைஞர் என்ன செய்தாரோ, அல்லது இன்றைக்கு கலைஞர் ஆரோக்கியமான உடலோடு இருந்தால் என்ன செய்வாரோ, அதை திமுகவினுடைய செயல் தலைவர், நண்பர், சகோதரர் ஸ்டாலின் செய்வார் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்தியாவை மதவெறி அரசியலில் இருந்து விடுவிப்பதற்காக, மதவெறி பாசிஸ்ட் அரசியலில் இருந்து தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் மீட்கிற போராட்டத்தில் நண்பர் ஸ்டாலின் அவர்களும் களத்தில் எங்களோடு கைகோர்த்து நிற்பார் என்று நான் நம்புகிறேன். கடைசியாக ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்லி பதிவு செய்து நான் விடைபெற விரும்புகிறேன். 1967 ஆண்டு தமிழ்நாட்டில் அண்ணா அவர்கள் முதல்வராக பொறுப்பெடுத்தார். அண்ணா அவர்கள் பொறுப்பெடுத்த பின்னர் தான் மெட்ராஸ் ஸ்டேட் என்பது தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றத்தை பெற்றது. இன்றைக்கு நாம் தமிழ்நாடு என்று நாம் சொல்லுகிற பொழுது அண்ணாவை நாம் நினைவு கூறுகிறோம், அண்ணாவை போற்றுகிறோம். இன்றைக்கு சென்னையிலே இந்த பிரம்மாண்டமான கூட்டத்தில் நான் பேசுகிற பொழுது இந்த சென்னை என்ற பெயர் மாற்றம் யாரால் வந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 1996 ஆண்டு 97 ஆண்டு மத்தியிலே ஒரு ஆட்சி இருந்தது, ஐக்கிய முன்னணி ஆட்சி. அந்த ஆட்சியில் உள்துறை அமைச்சராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் தொடர் இந்திரஜித் குப்தா அவர்கள் இருந்தார்.
அப்பொழுது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள்தான் மெட்ராஸ் என்பதை சென்னை என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று அங்கே எழுதி அனுப்புகிறார். எழுதி அனுப்பியது மட்டுமல்ல, அதை நிறைவேற்ற வேண்டும், செய்து முடிக்க வேண்டும் என்று விடாமுயற்சியை மேற்கொண்டார். அதிகாலையில் அது 5 மணியாக இருந்தாலும் சரி, 6 மணியாக இருந்தாலும் சரி, கலைஞரிடமிருந்து எனக்கு தொலைபேசி வரும். ராஜா, இந்த பிரச்சனை நீ எடுக்க வேண்டும், இந்திரஜித் குப்தா அவர்களிடம் நீ சொல்ல வேண்டும். கருணாநிதி என்று நாம் தமிழில் எழுதுகிறோம், சொல்லுகிறோம். அதை ஆங்கிலத்தில் சொல்லுகிற பொழுது நாம் வேறு மாதிரியாக சொல்லிவிட முடியாது. ஆங்கிலத்திலும் கருணாநிதி என்றுதான் சொல்ல வேண்டும், எழுத வேண்டும். ஆனால் சென்னை என்று நாம் தமிழில் சொல்லுகிறோம், எழுதுகிறோம். ஆனால் ஆங்கிலத்தில் எழுதும் போது அது மெட்ராஸ் ஆகிறது. இது என்ன தர்க்க நியாயம்? இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? இதை விளக்கி இந்த பெயர் மாற்றம் ஒப்புக்கொள்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் தோழர் இந்திரஜித் குப்தா அவர்களிடம் கலைஞர் சொல்லுவதை அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை எடுத்து சொன்னேன். தோழர் இந்திரஜித் குப்தா சொன்னார், கலைஞர் சொல்லுவது மட்டுமல்ல, அது ஒரு நியாயமான கோரிக்கை, அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் இந்த அரசு, அந்த பெயர் மாற்றத்தை அங்கீகரிக்கிறோம் என்று சொன்னார். அப்படி செய்யப்பட்ட உத்தரவுதான் இன்றைக்கு மெட்ராஸ் என்பது சென்னையாகி இருக்கிறது. இந்த சென்னை வாழ்நாள் தொட்டும் கலைஞரின் நினைவு நிற்கும், கலைஞரை போற்றும். கலைஞர் ஒரு போராளி, கலைஞர் அடிப்படையில் ஒரு போராளி, ஒரு சமூக போராளி, ஒரு சமூக புரட்சியாளர். இந்த சமுதாயத்தில் மூட பழக்க வழக்கங்கள் தகர்த்தெறியப்பட வேண்டும். இந்த சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட வேண்டும். இந்த சமுதாயத்தில் ஜாதியின் பேரால், மதத்தின் பேரால் நடைபெறுகிற கொடுமைகள் அகற்றப்பட வேண்டும். அவை வேரோடும் வேரடி பண்டோடும் பிடுங்கி எறியப்பட வேண்டும். ஒரு சமுதாய மாற்றம் வர வேண்டும் என்று கருதி போராடி கொண்டிருப்பவர் கலைஞர். இன்றளவிலும் சிந்தித்துக் கொண்டிருப்பவர் கலைஞர். அவர் அடிக்கடி சொல்லுவது உண்டு, நான் பெரியாரை சந்திக்கவில்லையானால் நான் கம்யூனிஸ்ட் ஆகி இருப்பேன் என்று. ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் பெரியாரை சந்தித்ததனால் நீங்கள் திராவிட இயக்கத்தின், பகுத்தறிவு இயக்கத்தின் ஒரு பகலவனாக, ஒரு சூரியனாக இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு பெரியாருக்கும் காரல் மார்க்சுக்கும் பெரிய இடைவெளி இல்லை. இன்றைக்கு பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களும் மார்க்ஸ் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களும் இன்றைக்கு ஒன்றுபட்டு செயல்பட வேண்டிய அவசியம் வரலாற்றில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஒன்றுபட்ட முயற்சிகளுக்கு இன்றைக்கு திமுகவினுடைய செயல் தலைவராக இருக்கிற சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளுவார் என்று நான் நம்புகிறேன். இன்றைய விழாவில் கலைஞர் நம்மோடு நேரடியாக இங்கே இல்லையானாலும் கலைஞருடைய உள்ள உணர்வுகள் எல்லாம் நம்மோடு இருக்கின்றன. கலைஞர் மீண்டும் உடல் ஆரோக்கியம் பெற்று அவருடைய பேனா எழுத வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கலைஞருடைய மைத்துளிகளில் இருந்து வெளிவருகிற வார்த்தைகள் தமிழ் மக்களுக்கு வேண்டும். கலைஞருடைய வாயிலிருந்து உதிர்க்கிற வார்த்தைகள் தமிழ் மக்களுக்கு வேண்டும். கலைஞர் நல்ல ஆரோக்கியம் பெற்று, நல்ல உடல்நிலை பெற்று மீண்டும் அவர்கள் செயல்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவரை வாழ்த்தி, அவருக்காக நடைபெறுகிற இந்த விழாவில் வந்திருக்கிற உங்களுக்கெல்லாம் நான் நன்றியையும் பாராட்டுக்களையும் சொல்லி, கலைஞரை மீண்டும் நான் இந்த பிறந்த நாளின் போது வாழ்த்தி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில், இந்தியா முழுவதும் இருக்கிற பொது உடைமை இயக்கத்தின் சார்பில் புரட்சிகரமான வாழ்த்துக்களை சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.